வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேமலை பற்றி. இந்த தேமலுக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் நல்ல தீர்வு இருக்குங்க. சரி, இதுக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா நாயுருவி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாயுருவி இலை, அதாவது இந்த நாயுருவி இலை அப்படின்றது நீங்கள் ஹெர்பல் ஷாப்லேயே அப்படி இல்லைனாக்கா இந்த ஹெர்பல், அதாவது மூலிகை பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூலிகை பண்ணையில் போய் 10-20 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்டது கொடுப்பாங்க. அது நமக்கு மூலிகை பண்ணையிலே அப்படி இல்லைன்னா கீரை விற்கிறவங்ககிட்ட நமக்கு இந்த மாதிரி நாயுருவி இலை வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த நாயுருவி இலை ஒன்று. ரெண்டாவது நம்ம ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஜாதிக்காய். இந்த நாயுருவி இலையும் ஜாதிக்காயும் ரெண்டையும் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது அதிகமாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்களுக்கு தாங்க இந்த மாதிரி இந்த பாதிப்பு ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான். இந்த தேமல் முதுகுலையோ நம்ம கன்னங்கள்லையோ கழுத்துக்கீழையோ மார்பிளையோ வகுறு சைடில் இந்த தேமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு 3-5 முறை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு 70-100% நல்லாவே தேமல் முழுக்க குறைய ஆரம்பிச்சிடும். சரி, இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாயுருவி இலை ப்ளஸ் இது ஜாதிக்காய். நாயுருவி இலையும் ஜாதிக்காய் இந்த ரெண்டும் தான் இதுக்கு தேவை, வேறு எதுவுமே தேவைப்படாது. அதே மாதிரி இந்த நாயுருவி இலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாயுருவி இலை ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன்னாக்கா நம்ம இந்த ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை ஒரு 30 கிராம் வரை எடுத்துக்க வேண்டிய வரும். இப்போ இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன்னா அது ஒரு 30 கிராம். இந்த ரெண்டையும் நல்லா அரைக்கும் போது இது 60% இருந்தால், அதாவது நாயுருவி இலை 100% இருந்தால் 60%லேருந்து 70% நம்ம ஜாதிக்காய் இருக்கணும். இந்த ரெண்டும் தான் நல்ல காம்பினேஷன். பாதிக்கு பாதி இருக்க வேண்டாம். இது 50 கிராம்னா அது 50 கிராம் இருக்க வேண்டாம். இதில் நீங்கள் ஒரு 50 கிராம் இந்த இலை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 35 கிராம் ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளும் அப்ளை பண்ணணும். சரி, இப்போ இந்த நாயுருவி இலையை வாங்கிட்டு நல்லா அரைக்கணும். அதாவது நான் எல்லா இதுலேயும் சொல்லியிருப்பேன், நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு மெடிசன். அதாவது நம்ம மேலுக்கு தடவை போகிறது. அந்த மேலுக்கு தடவை போகிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே யூஸ் பண்ணுற சட்னி ஜாரில் போயிட்டு அதை அரைச்சிடக்கூடாது. ஸோ அந்த சட்னி ஜாரில் நம்ம மிளகாத்தூள் எல்லாமே அரைச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி அரைக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் குறைய ஆரம்பிச்சிடும். எனக்கு வேறு வழி இல்லை, என்கிட்ட கல்வம் இல்லை, நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறது அதுதான். சட்னி ஜாரில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை ரன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி 1-2-3 முறை பண்ணிங்கனாலே போதும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இடங்களில் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய டஸ்ட்டு க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நாயுருவி இலையும் ஜாதிக்காய் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சிடணும். இந்த ரெண்டையும் போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு தண்ணி விட்டு அந்த ரெண்டையும் போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி பண்ணிடணும். பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு தேமல் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அடுத்து வேலைகள் பார்த்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வேலை பார்க்கும்போது உங்களுடைய உடல் அசைவில் அது கீழே உதிர ஆரம்பிச்சிடும், காய ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. எவ்ரி 15 மினிட்ஸ் இன்னொரு முறை நீங்கள் செகண்ட் டைமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 8 மணிக்கு நான் அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன்னா ஒரு 8:10 8:15 அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அந்த ட்ரை ஆன பிறகு இன்னொரு முறை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு நாளைக்கு இன்றைக்கி நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன்னா 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 to 7 டைம்ஸ் அப்ளை பண்ணுறக்குள்ளே உங்களுக்கு முழுக்க இதுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நிறையா பேருக்கு 60 to 70 80% குறைஞ்சிரும். பாதி பேருக்கு முழுமையாகவே இந்த தேமல்ன்றது மறைஞ்சிரும், நார்மல் ஸ்கின் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு முன்னாடி உடல் தோற்றம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.